நம்ம வீடியோவில் தமிழ் மொழியை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய பகிர்ந்துட்டு வரோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உலகத்திலேயே மூத்த கொடி மூத்த மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி, நம்ம தமிழ் கொடி அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருமை இருக்கே. சொல்லப்போனால் இந்த மொத்த உலகத்தோட வரலாறை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அது தமிழர்களோட வரலாறாக தான் இருக்கும். அந்த தமிழர்களையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சமூகத்தை சார்ந்த வரலாறாக தான் இருக்கும். அப்போது இது வெளியில் வந்துச்சு அப்படின்னா இந்த சமூகம் மட்டும் ரொம்ப ஒரு ஹைஃபையாக தெரிவாங்களே, இவங்க ரொம்ப பெருமையானவங்களாக ஆயிடுவாங்களே அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் சில பேர் வந்து இந்த ரிசர்ச் பண்ண முடியாமல் பாதியிலே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கிரிமினலாக இது அப்படியே வேறு மாதிரி பிளேட்டாக மாற்றுறாங்க, நம்ம கல்வெட்டை மாற்றின மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியில் வரும். உண்மையாக தான் இருக்கும். அது நிறம் மாறாது. அந்த வகையில் நம்ம தமிழ் மொழியோட சிறப்புகளையும் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் நிறைய பிளேலிஸ்ட்டில் தமிழ் மொழியை பற்றின சிறப்புகளை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்களில் நம்மளுக்கே தெரியும். அதாவது 247 எழுத்துக்கள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 42 எழுத்துக்கு தனியாக ஒரு பொருள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி அப்படின்னா SEA அப்படின்னு சொல்லலாம், கடல். SEE அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறது, அதோட அர்த்தம் சி பார் அப்படின்னு அர்த்தம். வெறுமனே ஆல்ஃபபெட்டில் வரக்கூடிய 3வது ஆல்ஃபபெட் சி அப்படின்னு போட்டோம்னா ஷார்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிப்போம் சி திஸ் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இங்கிலீஷை வந்து டோட்டலாக நம்ம இது பண்ணிட்டோம், டேமேஜ் பண்ணிட்டோம். சிங்கிளாக தான் அடிக்கிறோம். குட் மார்னிங்னா GMனு அடிக்கிறோம், குட் நைட்னா GNன்னு அடிக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ் மொழியில் அப்படி பண்ணவே முடியாது. நன்றி, வணக்கம் இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நன்றியை சும்மா ஷார்ட்டாக யோசிச்சு பாருங்கள், ஏன்னா நிறைய ஆகிடும். அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு வந்து அதை நம்ம ஷார்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 42 எழுத்துக்கு தனியாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதில் முதல் எழுத்து என்ன அப்படின்னா ஆ. இதுக்கு வந்து 8 அப்படின்னு பொருள். ஆனா அதுக்கு வந்து பசு அப்படின்னு பொருள். நெக்ஸ்ட்டு ஈங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பறக்கும் பூச்சி. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. கொடு, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, தானமாக கொடுக்குறது, அதையும் வந்து நம்ம அப்படிங்கிறத ஒப்பிடுறோம். நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து சிவனை குறிக்கிறது. அதிலே வந்து நெடில் அப்படிங்கிறது வந்து தசை இல்லைனா இறைச்சியை குறிக்கிறது. அப்படிங்கிறதுக்கு வந்து அம்பு அப்படின்னு பொருள். அப்படின்னா 5. ஐக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அழகு. இது நம்ம படம் விக்ரம் படம் வந்ததுனால நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஐனா அழகுன்னு. இதை வந்து தலைவன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வியப்பு. ஸோ இந்த ஐங்கிற ஒரே ஒரு எழுத்துக்கு 4 அர்த்தம் இருக்குது. 5, அழகு, தலைவன், வியப்பு. நெக்ஸ்ட்டு ஓனா. அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு வந்து வினா அப்படின்னு பொருள். மதகு, நீர் தாங்கும் பலகை இருக்கு இல்லையா, மதகு. இது வந்து நம்ம நீர் மேலாண்மையில் வரும். இது நம்ம அதை பற்றியும் நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு வந்து சோலை, காத்தல் அப்படிங்கிறது பொருள். அப்படிங்கிற எழுத்துக்கு பூமி, கூவுதல் அப்படிங்கிற பொருள். கை அப்படின்னா கரம், நம்மளுக்கே தெரியும் கை அப்படின்னா நம்மளோட கை உறுப்பு இல்லையா. நெக்ஸ்ட்டு இது வந்து அரசனை குறிக்கிறது. அரசனுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நூல்களில் வந்து இறைவனையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இறைவனுக்கும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். அப்படின்னா இறப்பு, மரணம், பேய், இங்கே பாருங்களேன், மரணம், பேய் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் வருது. நெக்ஸ்ட்டு இகழ்ச்சி, திருமகள். இதுக்கு வந்து அப்படின்னு பொருள். அப்படிங்கிற எழுத்துக்கு எருது, அழிஞ்சில் மரம். அழிஞ்சில் மரம்னு ஒரு மரம் இருக்குது. இதோட தகவல்களை நான் கூடிய விரைவில் சேகரித்து சொல்கிறேன். இந்த அழிஞ்சில் மரத்துக்கு சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்துனா சோ அப்படின்னா மதில். அப்படின்னா கொடு, எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கேட்பது. தீ அப்படின்னா நெருப்பு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கெடு, உன், பிரிவு, உணவு, பறவை. ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கு கிட்டத்தட்ட 6 அர்த்தம் வருதுங்க. கெடு, உன், பிரிவு, உணவு, பறவை, இறகு. அப்படின்னா தூய்மை. நாயகன். தைனா மாசம், நம்மளுக்கே தெரியும் தை மாதம். அப்படிங்கிறது நாக்கு. நீ அப்படின்னா நின்னை. அன்பு. நை வருந்து. நொண்டி. நோவு. மரக்கலம். பாட்டு. ஸோ நிழல், பாட்டு, அழகு, இது 3த்துக்குமே பாவை குறிப்பிடுறாங்க. அப்படிங்கிறது மலர். மேகம். பை, பாம்பு படம், பசுமை, உரை, இது 3 வார்த்தை. செல். அப்படின்னா மாமரம், விளக்கு. ஆகாயம். கயம், ஆக்சுவலாக ஆகாயம் இல்லை, கயம், மேலே, உயரம். முப்பு, மூணானா 3, சுழிச்சு வர்றது. மேன்மை. மை, அஞ்சனம். முகர்தல் இல்லைனா மோதல். அகலம், இது ஒரு மரம் வகையை சேர்ந்தது. அழைத்தல். பறவை. வை அப்படின்னா வைக்கோலை குறிக்கிறது. வைக்கோல், கூர்மை, வைத்தல், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா கவுதல். சூப்பருங்க. ஸோ தமிழ் வாழ்க, வளர்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.